ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்தியா அவரோட 4வது குரூப் ஸ்டேஜ் மேட்சை 17 ரன்னால ஜெயிச்சிருந்திருக்கா. அப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். பிளேயிங் 11ஓட ஆரம்பிச்சேன்னா, நான் எடுத்த 11க்கும் அவ எடுத்த 11க்கும் வித்தியாசம் இருந்தது. இந்தியாவுக்கு நான் என்ன சொன்னேன்னா, சிவம் தூபே உக்காத்தி வச்சுட்டு குல்தீப் யாதவ் எடுத்துன்னு வரணும்னு சொன்னேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ரிங்கு சிங்கை உக்காத்தி வச்சுட்டு குல்தீப் யாதவ் எடுத்துன்னு வரணும்னு சொன்னேன். அவ சிவம் தூபே தான் இஸ் கோயிங் டு பி the player who is going to bat more at number 6 ahead of Rinku Singh. இந்த பேட்டிங் எனக்கு நம்பர் 8 தான் தேவையில்லை. குல்தீப் யாதவை எடுத்துன்னு வந்தா இந்த பவுலிங் வில் பி ஸ்ட்ரெங்தன்ஸ். அப்படிதான் நான் பண்ணுவேன். நெதர்லாண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 11 எடுத்தா. ஆனா இன்ஜுரினாலே வர விளையாடலையான்னு எனக்கு தெரியல. ஆனா ஃப்ரெட் கிளாசன் விளையாடி இருக்கணும். லெஃப்ட் ஆர்ம் சீமன் அதனால பவர் பிளேல போடுறதுக்கு ஆள் இல்லை. அப்பயுமே இந்தியா 51 for 2 வந்தா நாட் ஒன்லி ஒன் த பவர் பிளே. ஆனா ஃப்ரெட் கிளாசனை கொண்டு வராததுனால இந்த ஒரு ஸ்பின்னர் அத்தோட பவர் பிளேல போடுறதுக்கு ஆள் இல்லை. கரெக்டா இந்தியா வந்து டாஸை ஜெயிச்ச உடனே பேட்டிங் எடுத்தா. ஆரியன் தத் ஒரு பவர் பிளே பவுலிங்னு பார்த்தோம்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கோ பவுலிங்கோ இந்த T20 வேர்ல்ட் கப்ல அதுதான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இந்த வென்யூல வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பவர் பிளேல போடுறதுக்கு அவ்வளவு எடுப்படாது. நான் ப்ரிவியூலயே சொன்னேன், ஸ்பின்னர்ஸ் பவர் பிளேல போடக்கூடாது, மிடில் ஓவர்ஸ் எல்லாம் கொண்டு வரணும்னு சொன்னேன். அந்த கேஸ்ல வந்து இந்தியா மாதிரி ஒரு டீமுக்கு எதிரா 4 ஓவர் 19 ரன் 2 விக்கெட் ஒரு ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த T20 வேர்ல்ட் கப்லேயே அதுதான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வெதர் வித் த பேட் ஆர் பால். ஆனா ஃப்ரெட் கிளாசன் விளையாடாததுனால சீமர் சுத்தி வர அடி வாங்கினா 51 for 2 இந்தியா நாரோலி ஒன் த பவர் பிளே. இப்ப நடு ஓவர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஓகே, சிவன் தூபே வந்து 66 ரன் அடிச்சார். ஆனா ஹர்திக் பாண்டியா திருப்பி பதக்கினா அந்த கேஸ்ல வந்து 69 for 3 in 9 ஓவர்ஸுங்கிறச்சு. ஹர்திக் பாண்டியா பதக்கிறது எனக்கு பொறுத்த வரைக்கும் சரியா எடுப்படாது. அவரை இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இறக்கி கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அவரும் அந்த மாதிரி அடிச்சிருந்திருப்பேன். நான் சிவன் தூபே வந்து நான் குறை சொல்ல, அவர் நம்பர் 6 இறக்கியிருந்தாலுமே அப்படிதான் பண்ணியிருந்திருப்பார். ஹர்திக் பாண்டியா வந்து நம்பர் 5 இறக்கி கொஞ்சம் பொறுப்போட விளையாடி அப்புறமா இறக்கியிருந்தா he could have also done the same thingங்கிறதுனால ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயரை பதக்கிறது எனக்கு புரியவே இல்லை. நான் அது பண்ணியிருக்கவே மாட்டேன். ஸோ வந்து I think India should send Hardik Pandya at number 5 in such situations. அதோட இந்தியா பேட்டிங் பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த பவர் பிளேல வந்து 69 for 3 in 9 ஓவர்ஸ்லேருந்து கடைசியில அடிச்சதுனால 193 100 பார் ஸ்கோர் மாதிரி இருக்கலாம். ஆனா அந்த கேஸ்லேருந்துமே இந்தியா ஸ்கோர் 193னா எனக்கு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பாசிட்டிவ் ஃபார் இந்தியா. அபிஷேக் சர்மா அவுட் ஆனதை பத்தி நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். எல்லாருக்குமே அப்படி ஆகும். இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் ஃபார்ம், இஸ் ஜஸ்ட் கெட்டிங் அவுட். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். நெதர்லாண்ட்ஸோட பவுலிங்னு பார்த்தோம்னா இப்ப ஒரு இது நான் சொன்னேன், ஆரியன் தத் 4 ஓவர் 19 ரன் 2 விக்கெட். அப்புறமா பார்த்தா காலின் ஆக்கர்மனுக்கு பவர் பிளேல பவுலிங் கொடுக்கறா. அப்புறமா லெஃப்ட் ஹேண்டர் விளையாடுறச்சே ஆஃப் ஸ்பின் போடலாமா, சிவம் தூபே பேட்டிங் பண்ணிட்டு இருக்கு, திருப்பி காலின் ஆக்கர்மனை போடுறா. ஸோ அந்த பவுலிங் சேஞ்ச் மட்டும் எனக்கு புரியவே இல்லை. ஸோ அதனால்தான் ஃப்ரெட் கிளாசன் வளைந்திருக்கணும். அந்த பவுலிங் சேஞ்ச் should have been better there. ஆனாலுமே நெதர்லாண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் இந்தியா டு an under par score. நெதர்லாண்ட்ஸோட பேட்டிங்னு பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி இப்ப ஸ்காட் எட்வர்ட்ஸ் நம்பர் 6 பதக்கினா, நான் என்ன சொன்னேன்னா அந்த அஹமதாபாத்ல வந்து சீமர்ஸுக்கு அலையும், ஸ்காட் எட்வர்ட்ஸ் நம்பர் 3ல போட்டா பாஸ்டர் பின்னாடியும் வந்து அடிப்பருன்னு சொன்னேன். ஆனா ஸ்காட் எட்வர்ட்ஸ் நம்பர் 6 பதக்கினா எனக்கு என்ன புரியலன்னா, இப்ப நான் வந்து நோவா குரோஸ் விளையாடுவாளான்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் நம்பர் 6ல வந்து அடிக்கிறவர். அவர் இத்தனை நாள் வர விளையாடல. ஜாக் லயன் கேஷியா நம்பர் 6ல விளையாடிட்டு இருந்தா. அந்த கேஸ்ல ஆரியன் தத்த நம்பர் 5 இந்த சிச்சுவேஷன்ல இறக்கி எனக்கு புரியவே இல்லை. அப்புறமா ஸ்காட் எட்வர்ட்ஸ், அப்புறமா நோவா குரோஸ் வந்து நம்பர் 7ல வர கடைசியில ரொம்ப ரன் அடிச்ச மாதிரி இருக்கு. ஆனா 36 of 8 அது வந்து யூர் நெவர் கோயிங் டு வின் த மேட்ச் இந்த சிச்சுவேஷனுங்கிறதுனால இப்ப மேக்ஸ் அவுட் வந்து ஃபார்ம்ல இல்லை. அவனுக்கு ஒரு பெரிய பிளேயர். ஒருவேளை ஸ்காட் எட்வர்ட்ஸ் ஓப்பனிங் இறக்கிட்டு இந்த நோவா குரோஸை நம்பர் 6ல இறக்கியிருந்திருக்கனா, ஆரியன் தத்தை நம்பர் 5 இறக்கியிருந்ததுன்னா எனக்கு புரியவே இல்லை. ஸோ அந்த ஒரு சில செலக்ஷன்ஸ் அந்த பேட்டிங் லைன் அப் ஸ்ட்ரக்சரிங் தான் எனக்கு புரியல. ஆனாலுமே நான் ப்ரீவியூல என்ன சொன்னேன், நெதர்லாண்ட்ஸ் முதல் பேட்டிங் விளையாடி 170 அடிச்சு இந்தியா சேஸ் பண்ணானா வெல்டன் நெதர்லாண்ட்ஸ்ன்னு சொல்றோம்னு சொன்னேன். அவ திருப்பி 176 அடிச்சுருக்கா. ஸோ ஸ்டில் ஐ வுட் சே நெதர்லாண்ட்ஸ் ஹவ் பிளேட் வெல். இந்தியாவோட பவுலிங்கை பார்த்தோம்னா நான் திருப்பியும் சொல்லுவேன்,
இந்த பவுலிங் வந்து ஸ்டில் வென் they've been playing in India they've been winning. நான் என்ன சொல்றேன்னா குல்தீப் யாதவ் விளையாடியே ஆனும். இப்ப ஹர்திக் பாண்டியா வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக நன்னா போட்டார். 3 ஓவர்ல 16 ரன் தான் கொடுத்தார். இந்த கேஸ் தான் ரொம்ப பின்னாடி அவரை கொண்டு வந்தா அந்த கேம் சென்ஸ் அவர் காட்டின கேம் சென்ஸ் போன மேட்ச்ல வந்து இந்த மேட்ச்ல அவர் காட்டினாரா? அவர் காட்டல. சிவம் தூபேயும் 3 ஓவர் போட்டு 35 ரன்னு. இப்ப சிவம் தூபே வந்து 66 ரன் அடிச்சிருந்தாலுமே குல்தீப் யாதவ் விளையாடி இருந்தா நெதர்லாண்ட்ஸ் டெஃபினெட்லி ஐ ஃபீல் would have struggled to play. மற்ற மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா திஸ் வென்யூ ஒருவேளை பேட்டிங் டெப்த் போனா அது தப்பான முடிவு எனக்கு பொறுத்த வரைக்கும். சிவம் தூபேயா ரிங்கு சிங்கா? சிவம் தூபே தான் இஸ் கோயிங் டு பி அ மெயின் ப்ரையாரிட்டினா ரிங்கு சிங்கை உக்காத்தி வச்சுட்டு குல்தீப் யாதவ் விளையாடியே ஆனும். அக்ஷர் பட்டேலும் அடுத்த மேட்ச் உள்ள வந்துடுவார். ஸோ இந்தியா கேஸ்டா அப்படிதான் பண்ணுவேன். ஹார்திக் பாண்டியா வந்து 3 விக்கெட் சீக்கிரம் போச்சுன்னா அவர் தான் நம்பர் 5 இறக்கணும். யூ ஷுட் நாட் ஃபீல் ஸ்கேர்ட் டு சென்ட் தட் கைண்ட் ஆஃப் பிளே இன் தி சிச்சுவேஷன். இந்தியாவுக்கு அப்படிதான் சொல்லுவேன். எனக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மை ஒப்பீனியன் வாட்சஸ்.